கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள். நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 21 ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் நடக்கிறது. இதுகுறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில் தான் இருக்கிறார். ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி தொடர்கிறது. வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது ஆண்டு அக்டோபர் 31 அதாவது நாளை நடைபெற இருக்கிறது. அவருடைய தேசத்தினுடைய இரும்பு மனிதர், இந்த நாட்டினுடைய அத்தனை மாகாணங்களையும் ஒன்று சேர்த்து இந்தியா என்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பான ஒரு நாடை உருவாக்கிய ஒரு இரும்பு மனிதர் அந்த பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவாக பேரணி நடைபெற, பதாகை ஏந்தி பேரணி நடைபெற இருக்கிறது. நவம்பர் 8 எங்களுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான எங்களுடைய மான்சுக் மாண்டியாஜி அவர்கள் அந்த பேரணியிலே பங்கு பெற இருக்கிறார். 8ஆம் தேதி இங்கே சுதேசி மில்ல இருந்து ஆரம்பிச்சு நேரு ஸ்டாச்சு வரைக்கும் பயணமாக மாணவர்கள் தொடர்ந்து பதாகை ஏந்தி ஒரு ஒற்றுமை பேரணி நடைபெற இருக்கிறது. இது மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நடைபெற வேண்டி இருக்கிறார்கள். அது செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மாவட்டம் சார்பாக ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாகே யானத்தில் கூட, இது காரைக்கால் மாகே யானத்திலும் இது நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பீர்சா முண்டாவுடைய ஒரு தலைவர், முன்னாள் ஒதிய சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுடைய பீர்சா முண்டாவுடைய 150வது ஆண்டு விழாவும் இந்த நவம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்திலே அனைவரும் அவர்களுக்கு நினைவு கூறி அந்த